இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தமீம் தஹ்ரியை உடனடியாக நாடு கொண்டு வருவேன், போலீசுக்கு லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. இன மத துவேச குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நபரான தமீம் தஹ்ரியை போலீசார் உடனடியாக தாயகம் கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் பதவி அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு முன் பொறுப்பேற்க வேண்டியது அவசியமாகும். சட்டத்தின் மாண்பு, பொறுப்பு மற்றும் நீதி மீதான மரியாதை நிலைநாட்டப்பட வேண்டும் என வேண்டியது முக்கியம் என அவர் குறிப்பிட்டார். நீதியில் தாமதம் ஏற்படுவது நீதி மறுக்கப்படுவதற்கு சமம் எனவும் அவர் எச்சரித்தார். 2009ஆம் ஆண்டு தனது மகளை முன்னாள் கணவரிடம் பறிகொடுத்த தாய் இந்திரா காந்தியின் 16 ஆண்டுகால போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட லிங்கேஷ், சட்ட தாமதம் எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்கு அதுவே சாட்சி என்றார். 2009ஆம் ஆண்டு தனது மகளை, எனவே இது போன்ற பிரச்சனை இன்னொரு பிரச்சனை மீண்டும் நீண்ட காலத்திற்கு தொடரக்கூடாது என அவர் தெரிவித்தார். ஜம்ரி வினோத், அருண் துரைசாமி, மகேந்திர பூபதி என 3 நபர்கள் மீது இன மத தூண்டல்கள் தொடர்பில் நேற்று நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டது. மகளை தேடுவதில் அலட்சியம், ஐஜிபி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்த இந்திரா காந்தி. 16 ஆண்டுகளுக்கு முன்பு மதம் மாறிய தனது முன்னாள் கணவரால் கடத்தி செல்லப்பட்ட மகளை கண்டுபிடிக்க தவறியதாக கூறி தேசிய போலீஸ் படை அலுவலகத்திற்கு எதிராக இந்திரா காந்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்திராவின் முன்னாள் கணவர் முகமது ரிடுவான் அப்துல்லாவை கைது செய்து 11 மாத குழந்தையாக இருந்தபோது கடத்தப்பட்ட மகள் பிரசன்னா தீக்ஷாவை மீட்குமாறு 2019ஆம் ஆண்டில் ஈப்போ உயர்நீதிமன்றம் போலீசுக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாகியும் அந்த உத்தரவு இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டும் அதை செயல்படுத்துவதில் ஐஜிபி அலுவலகம் அக்கறை காட்டாதது போல் இருப்பதால் இந்திரா ஏமாற்றம் அடைந்துள்ளார். எனவே நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறி கடந்த டிசம்பரில் அவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி அது விசாரணைக்கு வர உள்ளதாக இந்திரா காந்தியின் வழக்கறிஞர் கூறினார். ஏப்ரல் தொடக்கத்தில் பிரசன்னா 18 வயதை எட்டுகிறார். அதன்பின் குழந்தை சட்டத்தின் கீழ் இந்திராவுக்கு சட்ட ரீதியான உரிமை குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. 7,90,000 ரிங்கிட் மதிப்புள்ள 790 போலி வகை கை கடிகாரங்கள் பறிமுதல், ஆடவர் கைது. கோலாலம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் போலி பிராண்டட் கை கடிகாரங்களை சேமித்து வைத்து விற்பனை செய்வதில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வளாகத்தில் உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆடவர் ஒருவரை கைது செய்ததோடு 7,90,600 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு பிரபலமான பிராண்டுகளின் 790 கை கடிகாரங்களை பறிமுதல் செய்தது. இந்த நடவடிக்கையின் போது இதர பல்வேறு போலி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க பிரிவின் தலைமை இயக்குநர் டாக்டர் அஸ்மான் அடாம் தெரிவித்தார். சுமார் 1 மாத காலமாக மேற்கொள்ளப்பட்ட உளவு தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அந்த வளாகத்தின் மேலாளராகவும் இருக்கும் உள்நாட்டை சேர்ந்த ஒரு நபரால் இந்த வளாகம் நடத்தப்பட்டு வருவதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அஸ்மான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 30 வயதுடைய அந்த சந்தேக நபர் வளாகத்தின் மேலாண்மை, பொருட்களின் கையிருப்பு மற்றும் விற்பனை நடவடிக்கைகள் உள்ளிட்ட முழு செயல்பாட்டிற்கும் பொறுப்பானவர் என்று நம்பப்படுகிறது. ஓப்ரஹாத்தின் பாதுகாப்பான ஹரிராயாவுக்கு 2364 அதிகாரிகள், 650 வாகனங்களை களமிறக்கும் ஏபிஎம். நோன்பு பெருநாள் காலத்தில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏபிஎம் எனப்படும் பொது தற்காப்பு படை ஓப்ரஹாத்தின் சோதனை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்நடவடிக்கையில் 2364 அமலாக்க அதிகாரிகளும் பணியாளர்களும் களம் இறங்குகின்றனர். அதோடு 250 ஆம்புலன்ஸ் வண்டிகள், 300 4 சக்கர வாகனங்கள், 100 விரைவு மோட்டார் சைக்கிள்கள், மொத்தம் 650 வாகனங்கள் பங்கேற்கின்றன. நாளை மார்ச் 19 முதல் 29 வரை நடைபெறும் இந்த 10 நாள் நடவடிக்கையில் முக்கிய சாலைகள், மக்கள் கூடும் இடங்கள் மற்றும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே சமயம் சாலை விபத்துகளில் முதலுதவி, சிறிய வாகன பழுதுபார்ப்பு, மனிதாபிமான சேவை, பாதுகாப்பு அறிவுரை போன்றவையும் வழங்கப்படும். மேலும் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வாகனங்களுக்கு வழங்கப்படும். மக்கள் வாகனங்களை நன்காக பராமரித்து
வேக கட்டுப்பாட்டை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்ட ஏபிஎம் பயணத்தின் போது சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்குமாறு அறிவுறுத்தியது. ஆபத்து அவசரங்களுக்கு 999 என்ற எண் அல்லது சேவ் மீ 999 செயலியை பயன்படுத்தலாம். 34 நிறுவனங்களுக்கு மடானி அரசின் ஊடக புத்தாக்க நிதி 12.38 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. உள்நாட்டு ஊடகத்துறையின் வளர்ச்சியும் இலக்கவியல் மாற்றமும் வலுப்பெற அரசாங்கம் ஊடக புத்தாக்க நிதியின் கீழ் முதல் கட்டமாக 34 ஊடக நிறுவனங்களுக்கு மொத்தம் 12.38 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. இந்த நிதி ஊடகத்துறையை போட்டித்திறன் மிக்கதாகவும் புதுமையை ஊக்குவிக்கவும் வேகமாக மாறிவரும் இலக்கவியல் சூழலை சமாளிக்கவும் உதவும் என தொடர்பு அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அப்துல் ஹலீம் ஹம்சா தெரிவித்தார். இலக்கவியல் முன்னேற்றம், தகவல் பயன்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் வணிக மாதிரிகளில் உள்ள சவால்கள் காரணமாக ஊடகத்துறை முக்கியமான மாற்ற கட்டத்தை எதிர்கொண்டு வருகிறது என்றார். அவ்வகையில் புதிய அணுகுமுறைகளை ஆராய தொழில்நுட்பத்துறை பயனுள்ளதாக பயன்படுத்த மற்றும் துறையின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த இந்த நிதி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்வில் மலேசியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி தியாகராஜன் முத்துசாமியும் நிதி வழங்கல் கடிதத்தை பெற்றார். இந்த நிதி ஊழியர் பயிற்சி மற்றும் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான முக்கிய முதலீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என கூறிய தியாகராஜன் அரசாங்கத்திற்கு தமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். சவால்களுக்கு மத்தியில் ஆலயங்களின் நிலப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண களம் இறங்கும் தேசிய இந்து ஆலய செயற்குழு ஒத்துழைப்பு கோருகிறது. நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்து ஆலயங்கள் குறிப்பாக அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறப்படும் ஆலயங்கள் குறித்து அண்மைய காலமாக பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது. எதிர்ப்பு பேரணி நடத்துவதும் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதும் என சில தரப்பினர் சற்று எல்லை மீறுவதையும் சமூக ஊடகங்களில் வெறுப்புணர்வை தூண்டுவதையும் காண முடிகிறது. இந்நிலையில் ஆலய நிலப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு ஒழுங்குமுறைப்படுத்தும் நோக்கில் இந்து அமைப்புகள் சேர்ந்து அண்மையில் அமைத்ததுதான் NHTSC எனப்படும் தேசிய இந்து ஆலய செயற்குழுவாகும். அக்குழுவின் நோக்கங்கள் குறித்து விளக்குகிறார் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன். ஆலய பிரச்சினைகளுக்கான தீர்வை எளிதாக ஏதுவாக ஆலயங்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 4 வர்ண பிரிவுகளில் ஆக அதிகமாக சிவப்பு மற்றும் ஆரஞ்சு பிரிவுகளில் தான் ஆலயங்கள் உள்ளன. இதில் பெரிய சவால் என்பதை தங்க கணேசன் ஒப்புக்கொண்டார். இவர்கள் குழு அமைத்துவிட்டால் மட்டும் போதாது, பிரச்சனை உள்ள ஆலயங்களில் நிர்வாகங்கள் முன்வர வேண்டும் என்பது முக்கியமாகும். சன்வே சிட்டி கோவிலில் அவமதிப்பு, ஆடவருக்கு 8 மாத சிறை. பேராகி இப்போவில் கோவில் மேடையை அவமதித்த 33 வயது ஆடவருக்கு நீதிமன்றம் 8 மாத சிறை தண்டனையை விதித்துள்ளது. சன்வே சிட்டியில் உள்ள கோவிலில் மார்ச் 13ஆம் தேதி அவர் மேடையை சேதப்படுத்தியது CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பிறகு குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உடனடியாக அந்த தண்டனையை வழங்கியது. குற்றவாளி தனித்தே செயல்பட்டதாக கூறிய பேராக் போலீஸ் தேவையற்ற யுகங்களை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டது. அனைத்து இன மத நம்பிக்கைகளை மதித்து சமூகத்தில் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியது. செப்ரங் ஜெயா மருத்துவமனையில் 4 மாத குழந்தை இறப்பு, நீரில் மூழ்கியதே காரணம், போலீஸ் உறுதி. செப்ரங் ஜெயா மருத்துவமனையில் உள்ள 24 மணி நேர குழந்தைகள் காப்பகத்தில் கடந்த வாரம் நீரில் மூழ்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் 4 மாத குழந்தை உயிரிழந்தது. அந்த குழந்தையின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை முடிவுகள் மூலம் இது தெரிய வந்துள்ளதாக பினாங்கு போலீஸ் தலைவர் அசிஜி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விவகாரம் மீதான விசாரணை அறிக்கை அரசாங்க துணை வழக்கறிஞரிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு பல முக்கிய அம்சங்கள் ஆராயப்பட வேண்டியுள்ளதால் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். ஹைல் ஹாரித் சியாஃபிஸ் என அடையாளம் கூறப்பட்ட அந்த குழந்தை மார்ச் 9ஆம் தேதி அதிகாலையில் அந்த காப்பகத்தில் சுயநினைவின்றி கண்டெடுக்கப்பட்டது. மருத்துவமனையில் தாதியாக பணியாற்றி வந்த அக்குழந்தையின் தாயான 30 வயதுடைய உம்மு ஹபீபாவிடம் அதிகாலை 4 மணி அளவில் அவரது மகனின் உடல் நீல நிறமாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அக்குழந்தை உடனடியாக மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அக்குழந்தை இறந்தது. அந்த குழந்தை மரணம் தொடர்பில் குழந்தைகள் காப்பகத்தில் பணிபுரிந்த 2 பெண்கள் அதே நாளில் கைது செய்யப்பட்டு தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றத்திற்கான விசாரணைக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். லோரிகள், படகுகள் மூலம் பட்டாசுகள் கடத்தல் சுங்கத்துறை கண்டுபிடித்தது.
பண்டிகை காலங்களில் பட்டாசுகளை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் 5 முக்கிய வழிமுறைகளை சுங்கத்துறை கண்டறிந்துள்ளது. சந்தை தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொண்டாட்டங்களுக்கு முன்னதாக அனுமதி இல்லாமல் பட்டாசுகளை கடத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுங்கத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் அம்ரான் அகமது தெரிவித்தார். அனுமதி பெற்ற இறக்குமதியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பட்டாசுகளுடன் அங்கீகரிக்கப்படாத பட்டாசுகளையும் விவரக்குறிப்பில் சேர்த்து விடுவது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். சில பட்டாசுகள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற கலப்பு பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டு எல்லை நுழைவு மையங்கள் மூலமாக கடத்தப்படுகின்றன என்றும் அம்ரான் சுட்டிக்காட்டினார். இது தவிர நாட்டின் எல்லைகளில் சட்டவிரோத பாதைகளை பயன்படுத்தும் வாகனங்களையும் சுங்கத்துறை கண்டறிந்துள்ளது. சட்டவிரோத படகு துறைகள் அல்லது அங்கீகரிக்கப்படாத இறங்கும் இடங்களில் நிறுத்தப்படும் படகுகளையும் தங்களது கடத்தல் நடவடிக்கைகளுக்கு கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 2,92,92,963 ரிங்கிட் மதிப்புள்ள 50 பட்டாசுகள் மற்றும் வான வெடிகள் பறிமுதல் செய்யப்பட்ட தகவலையும் அகமது அம்ரான் வெளியிட்டார். பினாங்கில் பெண் போலீஸை எட்டி உதைத்த ஜெர்மனி சுற்றுப்பயணிக்கு 3000 ரிங்கிட் அபராதம். பெண் போலீஸை காலால் எட்டி உதைத்த குற்றத்திற்காக ஜெர்மனியை சேர்ந்த சுற்றுப்பயணியான 34 வயது பெண்ணுக்கு 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஜனவரி 14ஆம் தேதி பினாங்கில் உள்ள ஒரு காபி கடையில் நிகழ்ந்தது. போலீஸ் அதிகாரி தனது கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அதனை தடுக்கும் விதமாக ஸ்கெல்ஸ்கை தெரேசா அவரை வயிற்றில் காலால் உதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. மாஜிஸ்ட்ரேட் ஜார்ஜ்டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து தெரேசாவின் வழக்கறிஞர் வெறும் அபராதத்தை மட்டுமே தண்டனையாக விதிக்குமாறு நீதிபதியிடம் முறையிட்டார். தெரேசா சிறு வயதிலிருந்தே மனநல பிரச்சனையான ஸ்கிசோபெர்னியாவால் பாதிக்கப்பட்டவர் என்றும் மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்ளாததால் நடந்த தவறுக்கு அவர் வருந்தி போலீஸ் அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து நீதிமன்றம் அவருக்கு அந்த அபராத தொகையை விதித்தது. கட்ட தவறினால் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்த நிலையில் அபராதத்தை உடனடியாக செலுத்த சிறை தண்டனையை அப்பெண் தவிர்த்தார்.